கட்டுகளை உடைக்கும் தீர்க்க தரிசன ஜெபம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நீ ஒரு ஜெபத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி 9 மாசம் ஆச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, சொல்லி 9 மாசம் ஆச்சு. முதல் நாள் அந்த ஜெபத்தை நான் நடத்துறேன். அந்த முதல் நாள் ஜெபம் கட்டுகளை உடைக்கிற தீர்க்க தரிசன ஜெபம்னு முதல் நாள் அந்த ஜெபத்தை நடத்துறேன். பாத்தீங்கன்னா அந்த முதல் நாள் ஜெபத்துக்கு மட்டும் 150 பேர் லைவ்ல இருந்தாங்க. முதல் நாள் ஜெபத்துல ஆண்டவர் சொல்றதை அப்படியே செய்யணும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த முதல் நாள் ஜெபம், 2வது நாள் ஜெபம், 3 நாள் ஜெபம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஜெபம் எல்லாம் 1500க்கு மேல பாத்துருக்காங்க. 1500, 1800, 1700. அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் ஷெட்யூல் கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு. ஒரு 3 மாசம் நான் விட்டுட்டேன். அது 3 மாசம் நான் விட்டது காரணம் என்னன்னா, ஷெட்யூல் பிஸி ஷெட்யூல்னு சொல்றதை விட நம்ம இப்ப இருக்கிறது வந்து ஒரு ரெண்ட் பிளேஸ். அப்போ இது நமக்கு ஒரு என்ன சொல்லி ஒரு ஹால் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒருத்தட்ட வாடகைக்கு எடுத்து தான் இருக்கும். அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது. அவர் வீட்டுல மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குன்னு சொல்லி நம்ம சர்ச்சை ஒட்டி, இந்த சவரோட அடுத்த சவர் தான், அதுலதான் அவர் இருந்தார். அப்போ நம்ம இந்த ஆஃப்டர்நூன் பிரேயர் வந்து நம்ம நல்லா கத்தி ஜெபம் பண்ணுவோம். ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம கத்தி ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது, அவர் நமக்கு இந்த இடத்த நம்பி தந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னனால, அவர் இங்க இருக்கிறாருங்கிறனால அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறனால அவர் 3 மாசம் அவர் வீட்டு மெயின்டெனன்ஸ் சொல்லி அவர் பக்கத்து அடுத்த சவர்ல அவர் இருந்தார். ஒரே சவர் தான். இது வந்து நேர ஒரு ஹால் தந்திருக்கிறாரு, அது வந்து நேர அவருக்கு வீடு. அப்படி இருந்துச்சு. அவருக்கு 2 வீடு இருக்குது. அந்த வீடு மெயின்டெனன்ஸ் நடக்கிறனால இந்த வீட்டுல இருந்தார். அப்போ நம்ம இங்க ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கறனால ஒரு 3 மாசமா ஜெபத்தை நடத்தல. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து அவர் எப்போ இங்க இருந்து போனாரோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த ஜெபத்தை நடத்திட்டு தான் இருக்கிறோம். எங்கேயாவது மினிஸ்ட்ரி இல்ல ரொம்ப ஃபேமிலியில ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் இந்த ஜெபத்தை நடத்தல. ஆனா இந்த 94 நாட்கள் ஒவ்வொரு நாள் ஜெபமும் பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கு. எவ்வளவு பேர் உலகம் முழுவதும் அநேக பேர் சொல்லியிருக்காங்க, நான் பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில வந்திருக்கு. ஆண்டவர் எனக்கு சகல தடைகளை மாத்தி இருக்கிறார். எவ்வளவு பேர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இதுல நல்லா குடிச்சுக்கோங்க, இதுல நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். குடும்ப உறவுகள்ல நான் இன்னும் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். பொருளாதாரத்துல நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஜனத்திரள் பாருங்க, இந்த ஆஃப்டர்நூன் பிரேயர்ல தான் நிறைய பேர் திடீர்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல இருந்து வருவாங்க, திடீர்னு பார்த்தா திருநெல்வேலியில இருந்து வருவாங்க, எங்க இருந்து வராங்கன்னே தெரியாது. ஆனா ஒரு நாள் சண்டே சர்வீஸ்ல 5 மாவட்டத்துல இருந்து வந்துடுறாங்க. காரணம் என்ன? இந்த மதியம் 5 மாவட்டத்துல இருந்து ஒரே சர்வீஸ், ஒரு சண்டே சர்வீஸ் 5 மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. நான் சொல்றேன், ஜெபம் எல்லாவற்றையும் கொண்டு வரும், ஜெபம் எல்லாவற்றையும் ஈர்க்கும், ஜெபம் சகலவற்றையும் தரும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 95வது நாள் ஜெபம் உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு மேற்பட்ட சிலதை கொண்டு வர போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட, தடைகளை மாற்றுவதற்காக சின்ன முயற்சிகளை எடுங்கள், பெருசா செய்ய வேண்டாம். சிலர்லாம் பெரிய முயற்சி எடுத்து தோத்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. நான் சொல்றேன், தேவ வல்லமையில நீங்க பெருசா ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன முயற்சி பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசன் பாத்தீங்கன்னா அது எலியா, அதுக்கப்புறம் எலிசாவும் சொல்லி இருக்கிறார். இப்போ தேசத்துல முழுவதும் பஞ்சம். அப்போ இங்க நடந்தது என்னன்னா, ஒரு விதவை சாப்பிட்டுட்டு சாகுறதுக்காக ரெடியா இருக்கிற. ஒரு விதவை சாப்பிட்டுட்டு சாகுறதுக்கு ரெடியா இருக்கிறா. அப்போ எலியா அங்க போறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சின்ன மாற்றம் எப்படி உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை சகலவற்றிலும் கொண்டு வருகிறதுங்கிறத பத்தி நான் சொல்லி தரப்போறேன். அப்போ இந்த சாரிபாத் ஊர் விதவை அவ வந்து சாப்பிட்டுட்டு சாகுறதுக்காக ரெடியா இருக்கிறான். அவ்வளவுதான். தேசத்துல பஞ்சம். காரணம் என்ன? எல்லாம் ஏசபேல் தான் காரணம். ஏசபேல் சொல்றா, இந்த மழை பொழிவதற்கு காரணம், இங்கே பனி பொழிவதற்கு காரணம் பாகால் தான் சொன்னது எலியாக்கு பிடிக்காம இவ பாகால்னு சொல்றா. அப்போ இதை நான் நிறுத்தி காட்டுவேன்னு சொல்லி நிறுத்தி காட்டுறாரு. இப்ப தேசம் முழுவதும் பஞ்சம். இப்போ இங்க ஒருத்தி சாப்பிட்டுட்டு சாகுறதுக்கு ரெடியா இருக்கிறா, சாரிபாத் ஊர் விதவை. நான் சொல்றேன், இன்னைக்கு மரணத்துக்கு நேரே பயணித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஜீவன் வரப்போகிறது. மழை பொழியும் மட்டும் உன் வீட்டுல பஞ்சம் இருக்காது. மழை பொழியும் மட்டும் உன் வீட்டுல ப்ராப்ளம் இருக்காது, வியாதி இருக்காது. வந்திருக்கிறது யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா தீர்க்கதரிசி. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தரே வந்திருக்கிறார். இப்போ இவர் முதல்ல தண்ணி கேட்கிறார். இப்போ டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. தண்ணி கேட்டா இவன் தண்ணி கொடுப்பாளான்னு பாக்குறாரு. தண்ணி கேட்கிறாரு.
தண்ணி வந்து கொடுக்குறா. நான் சொல்றேன், கொடுக்கிறவங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்ஸ், கொடுக்கிறவங்களுக்கு பயங்கர ஆசீர்வாதம். இப்ப இவ கொடுக்குறா பாருங்க. அடுத்து பாருங்க, இப்ப இவ சொல்றா 12வது வசனம் 1 ராஜாக்கள் 17:12 சொல்லுது பாருங்க. என்கிட்ட ஒரு அடையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், ஒரு பிடி பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது. இதை நான் சாப்பிட்டுட்டு நானும் என் பையனை செத்து போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு வாழணும்னு நினைப்போம். ஆனா இந்த சாரிபாத் ஊர் விதவை சாப்பிட்டுட்டு செத்து போகணும்னு நினைக்கிறா. நான் சொல்றேன், சாப்பிட்டுட்டு செத்து போகணும்னு நினைச்சவளை உயிரோடு வாழ வைக்கிறதுக்காக அங்க ஒரு எலியா தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது. இதோ 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 உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது. மரணத்துக்கு நேராக பயணித்துக் கொண்டிருந்த உங்களை ஜீவனுக்கு நேராய் மாற்றி விடுகிறது. தரித்திரத்துக்கு நேராய் பயணித்துக் கொண்டிருந்த உங்களை ஐஸ்வர்யத்துக்கு நேராய் மாற்றி விடுகிறது. கவலைக்கு நேராய் பயணித்துக் கொண்டிருந்த உங்களை சந்தோஷத்துக்கு நேராய் மாற்றி விடுகிறது. துக்கத்துக்கு நேராய் பயணித்துக் கொண்டிருந்த உங்களை ஆனந்த களிப்புக்கு நேராய் மாற்றி விட போகிறது. வியாதி மாற்றி ஆரோக்கியம். அவர் சொல்றாரு, சரி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ ஒண்ணு பண்ணு. ஆனாலும் அதில் எனக்கு ஒரு சிறிய ஆடை பாருங்க. நான் சொன்னேன் சின்ன. இன்னைக்கு உங்க ஹெட்டிங்கே தான், சின்ன முயற்சி. அவர் பெருசா கேட்கல. நீ எனக்கு அதுல ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. என்ன கேட்கிறாரு? சின்ன அடை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், சின்னதா வச்சிருக்கீங்களா? 10 ரூபா காணிக்க போட்டிருக்கீங்களா? எனக்கெல்லாம் 3 ரூபா காணிக்க கூட ஆன்லைன்ல வந்திருக்கு. 3 ரூபா கடைசி 8 ரூபா காணிக்க, 10 ரூபா காணிக்க, 3 ரூபா காணிக்க. நான் சொல்றேன், அது பெருசுங்கிறேங்க. அவங்களுக்கு இருக்கிறது அவ்வளவுதான். 3 ரூபா கூட காணிக்க அனுப்புறவங்க எனக்கு இருக்கிறாங்க. 3 ரூபா காணிக்க அனுப்புறவங்க கூட இருக்கிறாங்க. 3 rupees, only 3 rupees. எனக்கு நான் அதை என் ஒய்ஃப்ட்ட பார்த்து சொல்லுவேன், அதை காமிச்சு கொடுப்பேன். பாரு 3 ரூபா காணிக்க அனுப்பியிருக்காங்க. அவங்க விசுவாசத்தை பாரு. சிலர்லாம் அதுக்கு கூட பயந்துட்டு இருப்பாங்க. இந்த 3 ரூபா காணிக்க அனுப்புறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் கூட சொல்றாரு, இந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த குறைவுல போட்டா. அவங்க 3 ரூபா தான் இருக்குது, அவங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். அதை கூட அனுப்புறாங்கன்னா இதே மாதிரிதான் இங்க சாரிபாத் ஊர் விதவை 13வது வசனம் சொல்லுது, சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. நீ பெருசா எனக்கு தராத, ஒரு சின்னதா கொண்டு வா. சின்னதா கொண்டு வந்து நடந்தது என்ன? தேசத்தில் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னது மாதிரி தேசத்துல மழை பொழியிற வரைக்கும் அவ வீட்டுல குறைவே இல்லை, அவ வீட்டுல நிறைவா இருந்துச்சு. மழை பொழிய மட்டும், மழை பொழிய மட்டும் குறையாது. தேசத்துல எல்லா இடத்துலயும் குறைஞ்சு போயிருக்கு. தேசத்துல அநேகர் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. தேசம் முழுவதும் பஞ்சத்துல இருக்குது. தேசம் முழுவதும் ஒண்ணும் இல்லாம இருக்குது. ஆனா ஒருத்தி வீட்டுல மட்டும் சாகரத்துக்கு ரெடியா இருந்த வீட்டுல மட்டும் சின்னதா ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு கொடுத்தான். சிறிய அடையை பண்ணி கொடுத்த இவளை தேவன் பெருக செய்தார். சிறிய அடையை பண்ணி கொடுத்த இவ வீட்டுல மட்டும் பஞ்சம் இல்ல, என்ன குறையல, மாவு குறையல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கொஞ்சம் விசுவாசம் இருக்குதா? இந்த கொஞ்சம் விசுவாசம் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறேன். இந்த கொஞ்சமான விசுவாசம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை புரட்டி போட போகிறேன். ஜீசஸ் சொல்றேன், கர்த்தரை கொஞ்சமா நம்புறீங்களா? நமக்கு அதே போதுங்கிற அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யும். என்னால பெருசா நம்ப முடியல. அவர் நம்ம உதவி வைப்பார். அவர் நம்ம செய்வார். நம்ம செய்ய தகுந்தவர். அவர் நம்ப வைப்பார். அப்போ நீங்க ஆரம்பத்துல அந்த கொஞ்சம் நம்பிக்கை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. பாருங்க, அன்னைக்கு 40 நாள் ஏலா பள்ளத்தாக்குல எவனாலையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் நிக்க, அவன் எதுக்கு நிக்கான்னு தெரியல, ஆம்பளையா பொம்பளையான்னு கூட சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு போய் நிக்கிறான். ஒரு எல்லா ராணுவ வீரர்கள் பயந்து போய் நிக்கிறான். ஒரே ஒரு கோலியாத்துங்க, ஒரு கோலியாத்து. அவனுக்கு விருத்த சேத்தனம் கிடையாது, அவன்கிட்ட அபிஷேகம் கிடையாது, அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தனை அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் பயந்து போய் நிக்கிறான். எல்லாரும் பயந்து 40 நாள் பயந்து போய் நிக்கிறாங்க. ஆனா தாவீது பெருசா அவன் போய் ஏதோ நான் துப்பாக்கியை போட்டு உன்னை கொன்றேன், இல்ல ராணுவத்தை வச்சு கொன்றேன், அப்படி போகலங்க. அவன்கிட்ட இருந்தது சின்னது என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு கல்லு. பாருங்க, 1 சாமுவேல் 17:49 சொல்லுது பாருங்க. அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து தன் கையை அடப்பத்தில் போட்டு பாக்கெட்ல போடுறான். ஆல்ரெடி கணக்கு ஒரு 5 கூழாங்கல். ஆனா ஒரே ஒரு கல் எடுக்கிறான். பெருசா எடுக்கல, ஒண்ணுதான் எடுக்கிறான். ஒண்ணு போதும். இந்த கோலியாத்தை நான் காலி பண்ணுவதற்கு பெருசா எதுவும் தேவையில்ல, ஒண்ணு போதும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இது போதும் சிஸ்டர். 95 நாள் வரைக்கும் வந்திருக்கீங்களா? இது போதும் உங்க வாழ்க்கையில். இது போதும். இந்த கொஞ்சம் விசுவாசம் போதும், இந்த நம்பிக்கை போதும். நான் சொல்றேன், நிறைய பேர் கில்ட்டியா நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கா பெருசா செய்ய முடியல, பெருசா அது பண்ண முடியல, இது பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மகளே இது போதும், நீ விதைச்ச இது போதும். கொஞ்சத்துல நீ விதைச்ச இல்லையா? கொஞ்சத்துல நீ கொடுத்தல்ல,
கொஞ்சத்துல இந்த ஊழியரை நீ நேசித்த இல்லையா? கொஞ்சத்துல நீ என்னை நேசித்த, கொஞ்சத்தில் நீ என்னை கனம் பண்ணினாய், கொஞ்சத்தில் எனக்கு நீ உண்மையா இருந்தாய், அதனால் உன்னை அநேகத்தின் மேல் உன்னை நான் அதிகாரியாய் அநேகத்தின் மேல். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகளை நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைக்க போறேன். கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் நீ என்கிட்ட ஏதோ வந்த, இன்னைக்கு அந்த கொஞ்சம் என் தடைய மாற்றுது. இன்றைக்கு அந்த கொஞ்சம் விசுவாசம் என் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய போகிறோம். ஒரே கூழாங்கல் ஒண்ணுதான், ஒண்ணு எடுத்து அடிச்சா பாருங்க காலி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்றேன், கொஞ்சம் நம்பிக்கை. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, எகிப்துல இருந்து வராங்க, அடிமைத்தனத்துல இருந்து வராங்க. வர்ற வேலையில என்ன பண்றாங்கன்னா, யாத்திராகமம் 14:10 பார்வோன் பின்னாடி வரான். முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன். என்ன செய்ய முடியும் சிஸ்டர்? என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனுடைய ரதங்கள், பார்வோனுடைய வீரர்கள் வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களை காலி பண்ணணும்னு சொல்லி வராங்க. காலி சொல்லி வராங்க. ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க, மிகவும் பயந்தார்கள் போட்டிருக்குது. பின்னே வருகிறதை கண்டு நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சின்ன நம்பிக்கை, சின்ன விசுவாசம், சின்ன அற்புதம், இதை பத்தி தான் சொல்ல போறேன். இது பெரிய காரியங்களை செய்ய போறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, இப்போ முன்னாடி செங்கடல் இருக்குது, சமுத்திரம் இருக்குது முன்னாடி, பின்னாடி பாத்தீங்கன்னா இவன் வாரான், பார்வோன் வாரான், அவன் வாரான். ஜனங்கள் பயப்படுறாங்க. மோசே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு. மோசே அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 15வது வசனம். Why do you cry to me? ஆண்டவர் கேக்குறாரு, மோசே நீ ஏன் அழுற? பாருங்க, ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஏன் அழுற? இன்னைக்கு கூட நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏன் அழுறீங்க? மோசே மாதிரி ஏன் அழுறீங்க? முன்னாடி சமுத்திரம் இருக்கலாம், பின்னாடி ஏதோ பெருசா இருக்கலாம், சுத்தி ஏதோ ஜனங்கள் வரலாம், பார்வோன் வரலாம், பின்னாடி என்ன நாளும் வரலாம். ஆனா நீ அழாத, நான் இருக்கேன், உன் கையில வல்லமை இருக்குது. அழாத. Why do you cry me? உன் குடும்பத்துல பிரச்சனையா? இன்னைக்கு நான் மாத்துறேன் மகளே, இன்னைக்கு நான் மாத்துறேன். ஏன் அழுற? சமுத்திரம் மாதிரிதான் இருக்குது, செங்கடல் மாதிரிதான் இருக்குது, பின்னாடி பார்வோன் மாதிரிதான். ரெண்டு எங்க போனேன்னு தெரியல, முழிச்சு நிக்கிறேன். கவலைப்படாத, இன்னைக்கு கர்த்தர் செய்வதை பார்ப்பீர்கள். இன்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். பயப்படாது. மோசே சொல்றார், பயப்படாது. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நான் சொல்றேன், இந்த 95வது நாள் ஜெபம், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போறீங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்னென்றைக்கும் சொல்றேன், இன்னைக்கு நீங்க பார்க்கிற எகிப்தியரை உங்க வாழ்க்கையில இனி பார்க்க முடியாது. சொல்லுங்க, இன்னைக்கு நான் பார்க்கிற வியாதி, இன்னைக்கு பார்க்கிற பிரச்சனை, இன்னைக்கு என் குடும்ப உறவுல இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும். சரிதா மார்ட்டின் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மாற்றங்கள் வரும். இன்னைக்கு பார்க்கிற எகிப்தின் வல்லமையை இனி என்றென்றைக்கும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஜீசஸ் எல்லாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இப்ப ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, நீ உன் கோலை வாங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டு, அவ்வளவுதான். சமுத்திரத்துல உன் கையை நீட்டு, செங்கடலுக்கு முன்பாக உன் கையை நீட்டு அப்படிங்கிறார். நான் சொல்றேன், பெருசா எல்லாரும் ஃபாஸ்டிங் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து எல்லாரும் முழங்கால் போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. மோசே உனக்கு ஈஸியா சொல்றேன், கையை நீட்டு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கையை நீட்டு. தேவனுக்கு நேர கையை நீட்டுங்க. சின்ன விசுவாசம், சின்ன நம்பிக்கை. கையை நீட்டு, அவ்வளவுதான். கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இன்னைக்கு சொல்ற, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா செங்கடல்ங்கிற சமுத்திரத்தை கையை நீட்டி இயேசு நாமத்தில் 2ஆய் பிளந்து விடுங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையில் நடந்து போனார்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஒரு கீழ் காற்று வீசிச்சு, சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு கீழ் காற்று வீசுகிற நேரம். சிஸ்டர், உங்க வீட்டுல கீழ் காற்று வீசுகிற நேரம். உங்க குடும்பத்துல இந்த வேளையில கீழ் காற்று வீசுகிற நேரம். உங்க பிள்ளைங்க லைஃப்ல இந்த வேளையில கீழ் காற்று வீசுகிற நேரம். ஒரு கீழ் காற்று வீசுகிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் திரும்ப சொல்றார், ஒரு கீழ் காற்று வீசுகிறது. சமுத்திரத்தை 2ஆக பிரிய பண்ணின கீழ் காற்று. இன்றைக்கு இந்த கீழ் காற்று உங்களை ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. Fire, touch in the name of Jesus. கீழ் காற்று, fire, rakatabalaba. Jesus, சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணுகிற கீழ் காற்று. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலத்தை பிளக்க பண்ணுகிற கீழ் காற்று இயேசு நாமத்தில் இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யட்டும். கடனை மாற்றுகிற கீழ் காற்று,
குடும்ப உறவுல இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிற கீழ் காற்று, உங்க சூழ்நிலைகளை தலை கீழாய் புரட்டி போடுகிற கீழ் காற்று, ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலே பிரவேசிக்கிறார்கள். பார்வோனும் அதிலே பிரவேசிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தாண்டி போனார்கள். பார்வோன் அந்த செங்கடலுக்குள்ளே அழிந்து போனான். எல்லா பார்வோனின் வல்லமைகள், எல்லா எதிர் வல்லமைகள், எல்லா அக்கிரம கிரியைகள் உங்களை விட்டு வெளியே போ. உங்களுக்கு எதிராக வந்த எல்லாம் மாற போகிறது. தேவன் இதை மாற்றுகிறார். நான் சொல்றேன், எப்படிப்பட்ட பார்வோனா இருந்தாலும் உங்ககிட்ட தொட முடியாது சிஸ்டர், பிரதர். எப்படிப்பட்ட பார்வோனா இருக்கும் உங்களை தொட முடியாது. இதுவரைக்கும் ஒருவேளை 400 வருஷம் அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் ஒருவேளை ரொம்ப வருஷம் நான் வியாதியில இருந்திருக்கலாம். ரொம்ப வருஷம் ஒருவேளை நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு மோசையை தேடி தேவன் வந்திருக்கிறார். ஓரேப்ல வந்திருக்கிறார். தேவன் முச்செடியில பேசி இருக்கிறார். மோசையை பார்த்து சொல்றார், நீ போ, நீ தலைவனா போ, என் ஜனங்கள் அங்க இருக்க முடியாது, அவங்களை வெளியே கொண்டு வா. வெளியே கொண்டு வந்தார். சொன்னது வெள்ளியோட பொண்ணோட வெளியே வந்திருக்கிறாங்க. சும்மா வரல, வெள்ளியோட பொண்ணோட வெளியே வந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சும்மா வெளியே வர மாட்டீங்க சிஸ்டர். வெளியே வர்ற நேரம் திரளான ஐஸ்வர்யம் இருக்கும், பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். வெள்ளியோட பொண்ணோட புறப்பட பண்ணின கர்த்தர். 40 நாளா யுத்தம் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் ஒளிஞ்சு போயிருக்கிறான். அபிஷேகம் பண்ணின தாவீது, ஒரு கல்லு போதும், ஒரே கல். கையை நீட்டு மோசே, அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவுதான். தூங்குற உங்க பிள்ளைங்க தலையில கையை வைங்க, கையை வச்சு ஜோமனு. உங்க வீட்டுக்காரர் தலையில கையை வச்சு ஜோமனுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாம் கீழ்காட்டு வீசி எல்லாத்தையும் பழக்கு. அவருடைய சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கேதுரு மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா, ஆனா அவருடைய சத்தம் என்ன பண்ணுனா கேதுரு மரத்தையே துண்டாக்கி. அவருடைய சத்தம் பெண் மாடுகளை ஈனும்படி பண்ணுகிற சத்தம். பெண் மானுக்கு ஈனும்படி வழியே இல்ல, வழி இல்லாத பிரசவம். பெண் மான்களை ஈனும்படி செய்கிற அவருடைய சத்தம். அக்கினி ஜோலையை பிளக்கிற சத்தம். இன்னைக்கு இந்த நாள் உங்க மேல 120 பேர் மேல் வீட்டு அறையில காத்திருக்கிற வேளையில இவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற வேளையில இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2:13 சொல்லுது, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். சுத்தி இருக்கிறவங்க பரியாசம் பண்றாங்க. இப்ப பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா படிக்காத பேதுரு அங்க இருக்கிறார். அவர் படிக்கவே இல்லை. படிக்காத பேதுரு, அவர் படிப்பறிவே கிடையாது. ஆனா படிப்பறிவு இல்லாத இந்த பேதுரு என்ன செய்யறாருன்னா, அவர் உரத்த சத்தமா எழும்பிட்டு, அவருக்கு பெருசா போராட்டம் அப்படி இப்படி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. பண்டிகை நடக்குது, நிறைய ஜனங்கள் இருக்காங்க. எருசலேம்ல எக்கச்சக்க ஜனங்கள் இருக்காங்க. லட்ச ஜனங்கள் சொல்றாங்க, சிலர் 1000 ஜனங்கள் இருக்கிறாங்க. சரி, எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பல ஆயிரக்கணக்கு, பல லட்சக்கணக்கு ஜனங்கள் உட்கார்ந்து ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ இவர் மேல ஆவியானவர் ஊற்றப்படுற நேரம் இவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த கொஞ்சம் விசுவாசம், இவர் எழும்பி சொல்றாரு, யூதர்களே, எருசலேமின் ஜனங்களே பேசுறார். 37வது வசனம், பேதுரு பேசினதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பரியாசம் பண்ணிட்டு இருக்கான். நல்லா கவனிச்சுக்கோங்க, மதுபானம் நிறைந்தவர்கள் பரியாசம் பண்றான். 13வது வசனத்துல பரியாசம் பண்றான். 37வது வசனத்துல பரியாசம் பண்ணினவன் இருதயம் குத்தப்படுது. நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன விசுவாசம் பரியாசம் பண்ணினவனை மாத்துது. சின்ன விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை. எஸ், அந்த சின்ன மூவி எடுத்து வைக்கிற அந்த முதல் அடி எடுத்து வைங்க. கொஞ்சமா எடுத்து வைங்க. முதல் அடி எடுத்து வைங்க. எடுத்து வைக்காம இருக்கிறதா தப்பு. முதல்ல அடியை எடுத்து வைங்க. பரியாசம் பண்ணினவன் இப்ப இருதயத்தில் குத்தப்படுறான். நான் சொல்றேன், உங்களை பார்த்து பரியாசம் பண்ண இருதயத்தில் தேவன் குத்தப்படுகிறவன் அவனை மாற்றுகிறான். யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை சீன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்க குடும்பத்தை பிரிக்கணும் நினைத்தார்களோ, அவர்கள் முன்பாக தேவன் உங்களை மாற்றப் போகிறார். இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாய் எந்த பேதுருவை பார்த்து, எந்த அப்போஸ்தலர்களை பார்த்து பரியாசம் பண்ணி மதுபானம் நிறைந்தவர்கள் சொன்னார்களோ, அவர்களே சொல்லுகிறார்களோ, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு சிலவை உங்க மேல பெருசா இருக்கலாம். சிலவை உங்களுக்கு மேல பெரிய காரியங்களை உங்களை போட்டு டாமினேட் பண்ணலாம். ஆனா அபிஷேகத்துல நீங்க செயல்படுகிற வேலையில கொஞ்சம் அபிஷேகம், கொஞ்சம் வல்லமை, கொஞ்சம் ஜெபம், இதுல நீங்க வேலை செய்யற வேலையில அந்த ஒரே கூழாங்கல் மோசையின் கரத்தை உயர்த்தின அதே வல்லமை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள்
ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. ஒரே நாள். ரொம்ப நாளா போராடி கூட இன்னைக்கு சர்ச்சில் ஒரு 100 பேர் வரமாட்டாங்கிறாங்க. ஒரே பிரசங்கம் 3000 பேர். யாருக்கு முன்பா பரியாசம் பண்ணினார்களோ, மதுபானம் நிறைந்தவர்கள் சொல்லி பரியாசம் பண்ணினார்களோ, கிண்டல் பண்ணினார்களோ, கேலி பண்ணினார்களோ, அவர்களே வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. ஒருத்தன் கேலி செய்யற இடத்துல, ஒருத்தன் கிண்டல் செய்யற இடத்துல இருக்கணும்னா நம்மளை எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு மாதிரி பார்த்திருப்பான். இப்போ ஒரு பெரிய ஆளு அவருக்கு மேல இருக்கிற ஒருத்தரை கிண்டல் பண்ண மாட்டார், அவரை மதிக்க தான் செய்வார். என் மேல இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா மேல இருக்கிற ஒருத்தன் கீழே இருக்கிறவன தான் கிண்டல் பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான். இங்க இதுதான் நடக்குது. யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி கிண்டல் பண்ணுது. யாரை கிண்டல் பண்ணுது? அப்போஸ்தலர்களை கிண்டல் பண்ணுது, பேதுருவை கிண்டல் பண்ணுது. ஆனா இப்ப என்ன நடக்குது? இவன் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறான். தேவ வல்லமையினால் இவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப கேட்கிறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு. இப்படி சிலது நடக்க போகுது சிஸ்டர். இன்னைக்கு சிலர் மேல இருந்துட்டு உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கீழே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல, ராஜாக்களை தள்ளி உங்களை ஏற்படுத்துறேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறேன். கீழே இருக்கிறவன மேல கொண்டு வருவேன். இன்னைக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறேன், உன்னை மேல கொண்டு வருவேன். நீ உயர்வ, நீ வாழுவ, நீ நல்லா இருப்ப. எஸ் 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 நான் சொல்றேன், கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை. இப்ப இவ்வளவு நேரம் விசுவாசம் சொன்னேன். இப்பதான் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். முதல்ல இந்த தடைகளை மாற்றும் சின்ன முயற்சி முதல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஃபெய்த் தான் இருக்கு. இப்பதான் நான் ஃபெய்த் பத்தி சொல்லி தரப்போறேன். முதல்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் தான் இருக்கு. அன்னைக்கு பாருங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவ போயிட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுஸ்தமாவேன். ஆஸ்திகள் எல்லாம் செலவழிச்சிருக்கிறான். மொத்த ஆஸ்திகளை செலவழிச்சிருக்கிறா, எல்லாத்தையும் வித்திருக்கிறா, எல்லாத்தையும் பண்ணி பார்த்திருக்கிறா, ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஆனா இப்ப இவளுக்குள்ள ஒரு விசுவாசம், நான் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன்னு விசுவாசம் வருது. தொட்டா சுகத்தை பெற்றுக்கொண்டால். முதல்ல சொல்றேன், விசுவாசம். அடியை எடுத்து வச்சிருக்கிறேன், மத்ததெல்லாம் ஆண்டவர் மாத்திடுவார். எஸ் 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 ஆண்டவர் அதை மாற்றுவார். முதல்ல பாருங்க, ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும். சிஸ்டர், விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினா என்ன? உங்களுக்கு வர்ற கேள்வினால வரும். அப்படி கிடையாது, கேட்க வரும். அதான் போட்டு பாருங்க, இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க, சூப்பரா போட்டுருக்கு. faith comes by hearing, hearing by hearing. திரும்ப கேட்கறனால விசுவாசம் வரும். நீங்க பாருங்க, இந்த 95 நாள் நம்ம ஜெபத்தை கேட்ட பிள்ளைங்களுக்கு தெரியும் எவ்வளவு விசுவாசம் வந்திருக்கு. கேட்கணும், நல்ல சத்தியத்தை கேட்கணும். அதுல வேற நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். இருக்கிற விசுவாசத்தை காலி பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல, சில மெசேஜ்கள் இருக்கு, தயவு செஞ்சு அந்த பக்கமே கொஞ்சம் போகாதீங்க. வாழ்க்கை அழிந்து போய்விடும். அவங்க சொல்லிட்டு அவங்க நல்லா ஆயிடுவாங்க, நீங்க தான் கஷ்டம். தயவு செஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் பேசுறான், குறை பேசுறது, அதை பேசுறது, இதை பேச கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்க. ஆண்டோட்ட உட்காந்து பேசுங்க, ஆண்டோட்ட கேளுங்க. அப்ப விசுவாசம் எங்க வருதுன்னா, கேட்க விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை. 2 வருது பாருங்க. நீங்க கேட்கறதுனால விசுவாசம் வருது, வசனத்தினால வருது. அப்ப இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஜெபத்தை டெய்லி கேளுங்க, உங்க வாழ்க்கையில விசுவாசம் வரும். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் கேட்கணும், பைபிளை படிக்கணும். கேட்கணும், பைபிளை படிக்கணும். பைபிளை படிக்க கேட்க விசுவாசம் வரும். முதல்ல விசுவாசம் வரட்டும். பாருங்க, மீன் பிடிக்கிறதுக்காக ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம கூட அப்படிதான் சிலதெல்லாம் சுயத்துல ஓடி, நான் செஞ்சிருவேன், நான் அடிச்சிருவேன், நான் பிடிச்சிருவேன், என் பிள்ளைய அடிச்சு திருத்திடுவேன், என் பிள்ளைய அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், என் வீட்டுக்காரரை நான் அப்படி முறைச்சு பார்த்தாலே அவர் சரியாயிருவாரு, என் பொண்டாட்டிய கழுத்தை பிடிச்சி அவளை கீழே இப்படி வச்சிருந்தாலே அவள் சரியாயிருவா, இப்படின்னு சொல்லி நிறையத்த சொல்லிட்டு ட்ரை பண்ணி மாம்சத்துல அநேகத்தை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ராத்திரி முழுவதும் பிரயாசனம் என்ன தெரியுமா? சுயத்துல ஓடிட்டே இருக்கு. சுயத்துல பணத்தை சம்பாதிக்கிறது, சுயத்துல ஆரோக்கியமா வாழ்றது, எல்லாம் சுயம். நான் சொல்றேன், சுயத்துல ஓடுகிறது ஒண்ணுமே வேலைக்கு ஆகாதீங்க. பேதுரு சுயத்துல ஓடுறாரு, ஜீரோ. சுயத்துல வேலை செய்யாதீங்க, வார்த்தையில வேலை செய்யுங்க. நான் சொல்றேன், வார்த்தை இன்னைக்கு சின்ன சின்ன வார்த்தை அறிக்கப்படணும். கொஞ்சமா அறிக்கை பண்ணுங்க, வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கொஞ்சம் விசுவாசம் போதும், கொஞ்சம் விசுவாசம் பெரிய மாற்றத்தை செய்ய போகிறேன். இப்போ
பேதுரு நல்லா மீன் பிடிச்சவன் தான், அவனுக்கு படிப்பறிவு எல்லாம் கிடையாது, மீன் பிடிச்சவர் தான் பேதுரு. ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டு தான் கிடைக்கிறாரு. அதனால அவருக்கு தெரியும் எங்க போட்டா மீன் கிடைக்கும், எங்க எந்த ஏரியால கிடைக்கும், இத்தனை மணிக்கு இங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இடத்தெல்லாம் அவங்க பார்த்து வச்சிருப்பாங்க. மீன் பிடிக்கிறவங்க கரெக்டா தெரியும் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இவர் ரொம்ப வருஷமா இதுலயே தான் பழகிட்டே இருக்கிறார். இவருக்கு நான் தெரியும். ஆனா இப்போ இவர் ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல, வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இப்போ கூட உங்க வாழ்க்கை சில நேரம் இந்த வலைகளை அலசிக்கிற வேலை, அவ்வளவுதான், இதோட முடிச்சு, இனி வலையை கிளீன் பண்ணிட்டு இனி போட்டு வந்து உட்கார்ந்து படுத்து தூங்குவோம்னு சொல்லி சிலதுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தீர்கள், தேவன் அதை திறக்கிறார். நீங்க முற்றுப்புள்ளி வச்சீங்க, தேவன் திரும்ப அதுக்கு கூட சில கமா போட்டு வச்சிடறார். நீங்க போட்ட முற்றுப்புள்ளியை தேவன் கமா போட்டு அதை விரிவாக்குகிறார். பேதுரு ஒரு முற்றுப்புள்ளி போட்டு அலசிட்டான், முடிஞ்சு போச்சு, நிறுத்திட்டான். ஆனா ஆண்டவர் அங்கதான் தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன், நீங்க சிலதை முடிச்சு வச்சிருக்கலாம், தேவன் அதை தொடங்குகிறார். அவ்வளவுதான், இந்த வியாதியில தான் நான் சாகணும், தேவன் ஆரோக்கியத்தை தொடங்குகிறார். அவ்வளவுதான், என் பொருளாதாரத்துல மாற்றமே வராது, என் பொருளாதாரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிலத்துக்கெல்லாம் நீங்க முற்றுப்புள்ளி போட்டிருக்கலாம். இந்த பேதுருவ மாதிரி தேவன் திரும்ப தொடங்குகிறார். பொருளாதாரத்துல பண வரவை அதிகரிக்கிறார். குடும்ப வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நானும் என் கணவன் மனைவி நாங்க சேர்ந்து வாழ முடியாது, பிள்ளைகளா சேர்ந்து வாழ முடியாது சொல்லி சொல்லதுக்கெல்லாம் நீங்க முற்றுப்புள்ளி போட்டிருக்கலாம். தேவன் அதை மாற்றி திரும்ப இயேசு அதை தொடங்கி வைக்கிறார். இப்ப இயேசு வந்து சொல்றாரு, இவ்வளவு நேரம் இவங்க வலையை அலசி கொண்டிருக்கதை எல்லாம் இயேசு அவங்க பக்கத்துல பார்த்துட்டு தான் இருக்காரு. 4 சொன்ன லூக்கா 5:4 சொல்லுது, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படி போடணுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றபடிதான் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். நீ பண்ண வேண்டியது இது வரைக்கும் நான் சொன்னபடி கேட்கல, இப்ப நான் சொன்னபடி செய் அப்படிங்கிறாரு. இப்போ ஒன்னு சொல்றாரு பாருங்க, சீமன் உடனே சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஆனா ஆண்டவர் சொல்றபடி அதுக்கு அவருடைய இவ்வளவு நேரம் நான் போராடி கிடைக்கலங்கிறதும் பேசுறாரு. ஆனாலும் உங்க ரெண்டுமே சொல்றாரு, நெகட்டிவும் பேசுறாரு, பாசிட்டிவும் பேசுறாரு. பாருங்க இந்த வசனத்தை சொல்றேன், 5வது வசனம். ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒண்ணும் கிடைக்கல. ராத்திரி முழுவதும் ட்ரை பண்ணிட்டோம், ஒண்ணும் கிடைக்கல. ஆனாலும் கொஞ்சம் விசுவாசம், ஆனாலும் ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி வலைய போடுற. ராத்திரி முழுவதும் சின்ன விசுவாசம், அவிசுவாசம் இருக்குது. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், நான் மீன் பிடிச்சிருக்கிறேன், பிறந்ததுல இருந்து மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு கிடைக்கல, ஆனாலும் உங்க வார்த்தை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை, விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. உங்க வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள். இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை. இன்னைக்கு நான் சொல்ல, இயேசுவின் வார்த்தை உங்க குடும்பத்துல செயல்படுகிறது, உங்க பிசினஸ்ல செயல்படுகிறது, உங்க வாழ்க்கையில செயல்படுகிறது. அப்பொழுது வலை கிழியத்தக்கதாக 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இன்னைக்கு நான் சொல்ல, ஓவர்ஃப்ளோ, ஆரோக்கியத்துல ஓவர்ஃப்ளோ, ஐஸ்வர்யத்துல ஓவர்ஃப்ளோ, மகிழ்ச்சியில ஓவர்ஃப்ளோ, நிம்மதியில ஓவர்ஃப்ளோ. நிரப்பினார்கள். 2 படகு. இவங்களால தூக்க முடியாத பக்கத்து படகுல இருக்கிற ஆட்களை சைகை கூப்பிட்டு 2 படகு அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, பேதுரு இவ்வளவு நேரம் ஆயிட்டோம், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை, இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப சொல்றாரு 8வது வசனத்துல, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும், நான் பாவியானவர் மனுஷன், நீர் பரிசுத்தமான மனுஷன். அப்போ உங்க பாவம் எங்க மாறுதுன்னா, எப்போ நீங்க ஓவர்ஃப்ளோ ஆகுறீங்களோ. இது வரைக்கும் அவன் சொல்லல, ஆனா இப்ப ஓவர்ஃப்ளோ ஆனதும், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு மழை பொழிகிறது, இப்போ உங்க பாவம் மாறி போகிறது, பாவத்தை தேவன் மாற்றுகிறார். உங்க குடும்பத்துல இருக்கிற பாவத்தை தேவன் மாற்றுகிறார். உங்க பிள்ளைங்க லைஃப்ல இருக்கிற பாவத்தை தேவன் மாற்றுகிறார். இங்க இவ்வளவு நேரம் உணர்த்தப்படாதவன் இப்போ ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்ததான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், அவனுடைய பாவத்தை தேவன் மன்னித்து விட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆசீர்வாதம் வருது, உங்க பாவம் மாறுகிறது. ஆசீர்வாதம் வருது, உங்க நோய் மாறுகிறது. ஆசீர்வாதம் வருது, உங்க வறட்சிகள் மாறுகிறது. இங்க 2 படகு அமிழத்தக்கதாக வந்த பொழுது இவன் பாவியான மனுஷன் என்று தன்னை ஒப்புக்கொண்டான். தேவன் அவன் பாவத்தை மாற்றினார். இப்ப
இப்போ 9வது வசனம், இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது வந்து வேதத்துக்கு ஒத்து போதான்னு கேட்டா அடுத்த வசனமே சொல்லுது பாருங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு பிரமிப்பு உண்டாகிற வேளையில பாவம் மறைகிறது. எல்லாமே ஆசீர்வாதத்துல தான் இருக்கு. ஆசீர்வாதம் எங்க வருது தெரியுமா? உறவுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வருது. உறவுல இருக்கிறவன் எப்படி பாவம் செய்வான்? பாவம் செய்ய முடியாது. அப்ப இதுவரைக்கும் பேதுரு உறவுல இல்ல. ஆனா 120 நாள் மேல் வீட்டறையில காத்திருந்த பொழுது அவன் தேவனோடு உறவில் வந்தான். அவன் 3 முறை மறுதலித்தவன், தேவனை 3 முறை மறுதலித்தவன். ஆனா எப்ப தேவனோடு உறவுல இருக்கிறானோ அப்ப நான் பாவியான மனுஷன் சொல்லி அவன் பாவத்தின் மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். உங்களை சொல்றேன், நீங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். நீங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். சொல்றேன், கொஞ்ச மாற்றம். தேவன் சொன்னபடி வலைய போட்டான், திரளா கிடைச்சிச்சு. திரளா. நீ உங்களை சொல்றேன், கொஞ்சம் விசுவாசம் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறது. முதல்ல சொன்னேன் விசுவாசம் சொன்னேன். 2வது, தேவனை தொடுற இடத்துல வச்சுக்கணும். உங்க வீட்டுல எப்பயும் நீங்க தொடுற இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? மொபைல் இருக்கும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? சொல்றீங்க அப்படி மொபைல் தொடுற இடத்துல இருக்கிறதுனாலதான் நாங்க இப்போ இந்த மதியம் உங்க லைவ் பாக்குறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ தொடுற இடம் சிலருக்குலாம் பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. நல்ல தூசி பிடிச்சி அப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு அப்புறம் சண்டே சர்ச்சை கூட்டு வருது. சிலர் வீட்டுல சிஸ்டர் பைபிள் இருக்கான்னு கேட்டா பைபிளே காணும். அப்புறம் தேடி எடுத்து வீட்டுக்கு ஹவுஸ் விசிட் போவோம் இல்லையா, சிஸ்டர் பைபிள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்டா பார்த்தா எங்க இருந்தோ தொடச்சி பறக்கி எடுத்து ஏதாவது பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப தான் என்ன வருது, பைபிள் வருது. அப்போ தொடுற இடத்துல தேவன் இருக்கணும், தொடுற இடத்துல வார்த்தை இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஸ்திரீ, எந்த ஸ்திரீ? பெரும்பாடு ஸ்திரீ, 12 வருடம் பெரும்பாடு ஸ்திரீ. ஆண்டவரை தொடுவேன், அவரை நான் தொட்டா அவர் வஸ்திரத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்படும் சொல்லி போய் தொடுற இடத்துக்கு போனா பாத்தீங்களா? என்ன நான் உங்களை சொல்றேன். 2வது சொல்றேன், தேவனை தொட்டுக்கொண்டே இருங்க. தேவனை தொட்டுக்கொண்டே இருங்க. தேவனை நீங்க தொடுற இடத்துல வச்சுக்கணுங்க. நம்பர் 1 ஃபெய்த் சொன்னேன். ஃபெய்த், ஆண்டோடைய வார்த்தையின்படி போடுறேன். எல்லாத்துலயும் விசுவாசிக்கணும். இப்போ 2வது சொல்றேன், அவரை தொடரும். அவர் யாரை தொட்டாரோ, அவரை யார் தொட்டாங்களோ 2 பேரும் சொஸ்தமானாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் உங்களை தொடுகிறார், நீங்க அவர்களை தொடுகிறீர்கள். அவரை நான் தொடுகிற இடத்துல இருக்கிறேன், அவரை தொடுறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என் முகம் வெட்கப்படாது. தேவனை தொடுற இடத்துல நான் வச்சிருக்கிறேன். தானியேல் தேவனை தொடுற இடத்துல வச்சிருந்தான். எப்படி தெரியுமா? ராஜா அன்னைக்கு சொல்றாரு, நான் சொன்ன இந்த பத்திரத்துக்கு ராஜாவை தான் வணங்கணும்னு சொல்லி ஒரு சைனை போட்டிருக்கிறார். ராஜாவை வணங்கணுங்கிற ஒரு சைன் அங்க இருக்கிற சிலர் தானியேலுக்கு எதிராக விரோதமா வேலை பார்த்து இப்படி ஒரு பத்திரம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா தானியேல் என்ன பண்றான் பாருங்க, அவன் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல்லகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளைக்கு தன் தேவனுக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10 சொல்லுது. தேவனை தொட்டுக்கொண்டே இருந்தான். அதனாலதான் அவன் சிங்க கெபிக்க பயப்படல. அதனாலதான் அவன் சிங்க கிளப்பிக்கே பயப்படல, ராஜாக்கு பயப்படல, சிங்கத்துக்கு பயப்படல. நான் சொல்றேன், தேவனை உங்க அருகில வச்சிருந்தீங்கன்னா, அவரை நீங்க தொடுற இடத்துல வச்சிருந்தீங்கன்னா எந்த சிங்கத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அதான் வசனம் சொல்லு, வலி சர்ப்பத்தை மிதித்து போடுவாய், பால சிங்கத்தை மிதித்து போடுவாய். அவரை தொடுற இடத்துல வச்சிருக்கிறவன் சிங்கத்துக்கு பயப்பட மாட்டான், அக்கினி சூளைக்கு பயப்பட மாட்டான், எதுக்கு பயப்பட மாட்டான். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தொடுற இடத்துல நான் இருக்கிறேன். அடுத்து வஸ்திரத்தை போய் தொடுறா. முதல்ல சொன்னேன் நம்பிக்கை, ஃபெய்த், விசுவாசம். ஃபெய்த் விசுவாசத்தை சொன்னேன். அடுத்து அவரை தொடுற இடத்துல பக்கத்துல வச்சுக்கோங்க சொன்னேன். 3வது ஒண்ணு சொல்றேன், அவருடைய ட்ரெஸ்ல ஒரு வல்லமை இருக்கு. யாரோட ட்ரெஸ்ல? நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய ட்ரெஸ்லயும் வல்லமை இருக்கும். அந்த துணியில ஒரு வல்லமை இருக்கு. நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாக்குற வேளையில வஸ்திரத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கும். வெளிப்படுத்தல் வரைக்கும் வஸ்திரம் சொல்லியிருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதாம் பாருங்க, அன்னைக்கு ஆதாம்
ஆதாம் பாவம் செஞ்சா, தேவனுக்கு விரோதமா வேலை செஞ்சான், அவன் அத்தியிலேயே கொடுத்துக்கிட்டான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாருன்னா, ஆதாமுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். ஆரம்பத்திலே வஸ்திரம் வருது பாருங்க. வஸ்திரம் ஆரம்பத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஆரம்பத்துல பைபிள்ல நிறைய இடத்துல வஸ்திரம் இருக்கு. அப்போ இங்க வஸ்திரத்துல ஒரு வல்லமை இருக்கு. இயேசுவின் வஸ்திரத்துல ஒரு வல்லமை இருந்துச்சு. அதனாலதான் அந்த பெரும்பாடு ஸ்திரீ தொட்ட உடனே அவளுக்கு ஒரு தேவன்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. அப்போ இதே மாதிரி வெளிப்படுத்தல் 19 சொல்லுது பாருங்க, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். வெளிப்படுத்தல் 19:7, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. ஆண்டவர் ஒரு மெல்லிய வஸ்திரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னா, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கான ஒரு வஸ்திரம். ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் வருது, கல்யாண ஃபங்க்ஷன். இது யாரோட கல்யாண ஃபங்க்ஷன்? ஆட்டுக்குட்டியானோட இயேசுவின் கல்யாணோட ஃபங்க்ஷன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நீங்க ஆயத்தம் பண்ணிருக்கீங்க. மனைவினா நம்ம எல்லாம் சபையெல்லாம் சேர்ந்ததான் மனைவி. தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும், உங்களை சுத்தம் பண்றாரு பாருங்க. இந்த வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமா இருக்குதா. இதை நீங்க உடுத்துறீங்கன்னா உங்களுக்குள்ள சுத்தம் இருக்கும், வியாதி இருக்காது, தரித்திரம் இருக்காது. மெல்லிய வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவளுங்கிற இடத்துல இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பாசுறேன், அவளுக்கு அளிக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு பிரகாசமான வஸ்திரத்தை தேவன் எனக்கு தருகிறார். அது சுத்தமா இருக்கு, அது பிரகாசமா இருக்குது, மெல்லிய வஸ்திரமா இருக்குது. அது தேவன் எனக்கு தருகிற வஸ்திரம். தேவன் இயேசு எனக்கு ஒரு வஸ்திரத்தை தருகிறார். அது என்ன சுத்தமாக்குது, என்ன பிரகாசமாக்குது. இந்த வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டிருக்கிற வேளையில எந்த எதிர் வல்லமையிலும் என்னை தொடாத மாதிரி அந்த வஸ்திரம் என்னை பாதுகாக்கும். அந்த மெல்லிய வஸ்திரமே பரிசுத்தவான்களின் நீதி. பரிசுத்தவான்களுடைய நீதியை கொண்டு எனக்கு ஒரு வஸ்திரத்தை அவர் தந்திருக்கிறார். வஸ்திரத்தின் வல்லமை, இயேசுவின் வஸ்திரத்துல ஒரு வல்லமை இருந்துச்சு. அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 19 சொல்றாரு, அந்த வஸ்திரத்தை உனக்கு நான் தாரேன். அது கல்யாண வீடு. அந்த வஸ்திரத்தை நீ உடுத்துட்டு இருக்கிற வேலையில நீ ஃபெஸ்டிவல்ல இருப்ப, நீ சந்தோஷமா இருப்ப, நீ மகிழ்ந்து இருப்ப. பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஒரு கல்யாணம், உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாணம், எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வஸ்திரத்தை தாரேன். டெய்லி உன் வீட்டுல கல்யாணம், டெய்லி உன் வீட்டுல செலிப்ரேஷன் நான் தாரேன். ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம், வியாதியே இல்லை. இந்த வஸ்திரம் என்னை சுத்தமாக்குது, இந்த வஸ்திரம் என்னை பிரகாசமாக்குது, இந்த வஸ்திரம் என்னை பரிசுத்தமாக்குது. தேவன் அணிந்த வஸ்திரத்தை எனக்கு தந்திருக்கிறார். பயங்கரமான சத்தியம். வெளிப்படுத்தல் 2ஆம் வருகை, 2ஆம் வருகை, 2ஆம் வருகைன்னு நம்ம பேசிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், வெளிப்படுத்தல் 2ஆம் வருகை தான் நான் சொல்றேன். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் உங்களுக்காக எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு தாரேன், கல்யாணம் பண்ணு, தேவனோட உறவுல இரு, ஃபங்க்ஷன்ல இரு, செலிப்ரேஷன்ல இரு. மெல்லிய வஸ்திரம். பிரசங்கி 9:8 சொல்லுது, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. வஸ்திரம் வெண்மையின் உடனே எப்பயும் வெள்ளை ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கணும் அப்படி சொல்லல. வெண்மைனா என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே நீ வெண்மைனா தேவனுடைய பிரசன்னத்துல எப்பொழுது இரு. தலைக்கு என்ன? அபிஷேகம், பிரசன்னமும் அபிஷேகமும். அபிஷேகத்தின் வல்லமை, பிரசன்னத்தின் வல்லமை. பிரசங்கி 9:8, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாய், எப்பொழுதும் பிரசன்னத்துல இருப்பேன், எப்பொழுதும் தலை எண்ணெய் குறையாம இருப்பேன். அபிஷேகத்தின் எண்ணெய், அபிஷேகத்தின் எண்ணெய். நான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இந்த பிரேயர் கால்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அப்ப அவங்க சொல்லுவேன், நீங்க இருக்கிற இடங்களுக்கு கொஞ்சம் ஜெபத்தை கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இப்ப ஜெபம் பண்ணி தரேன், இந்த எண்ணெயை பூசுங்க, விசுவாசத்துல பூசுங்க, இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். அதே மாதிரி சொல்லுவேன், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோ, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, இப்ப நான் ஜெபம் பண்ணி தரேன், இப்பவே நீங்க இதை குடிங்க, ஆண்டவர் இப்பவே உங்களுக்கு சுகமாக்குவார். பல ஆயிரக்கணக்கான மக்களை தேவன் சுகமாக்கி இருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். பிரசன்னத்தின் வல்லமை, எண்ணெயின் வல்லமை. மார்க் 6:56 சொல்லுது பாருங்க. அவர் எந்தெந்த கிராமத்துல எல்லாம் போனாரோ, எங்கெல்லாம் போனாரோ, மார்க் 6:56, சந்தை வெளிகளில் வியாதிக்காரர்கள் வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். பாருங்க, பயங்கரமான வசனம் பாருங்க. அவர் பிரவேசித்த கிராமங்கள்ல, இயேசு எந்த கிராமத்துல எல்லாம் போனாரோ அங்க போன எல்லாரும் வியாதிக்காரர்கள், சந்தை வெளிகளில் வியாதிக்காரர்கள் எல்லாரும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட்டு. இங்க பெரும்பாடு ஸ்திரீ மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும், சிஸ்டர் ஒரு ஆள் கூட இதுல விடல, அவரை யார் தொட்டாங்களோ அவங்க சுத்தமானாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை இன்னைக்கு உங்களை தொடுது. தேவனின் வஸ்திரத்தின் வல்லமை பாருங்க, வெரி பவர்ஃபுல். அவரை தொட்ட யாவரும்
இதுல ஒரு ஹிந்து இருக்கிறாரு, இதுல ஒரு முஸ்லீம் இருக்காரு, இதுல ஒரு மனநோயாளி இருக்கிறாரு, இதுல ஒரு ஏழை இருக்கிறாரு, இதுல ஒரு பணக்காரர் இருக்கிறார் சொல்லிருக்கு. அவரை தொட்ட யாவரும், சிஸ்டர் இன்னைக்கு நீங்க அவரை தொட்டிருக்கீங்க, அவர் தொட்ட யாவரும், ஒரு ஆளு கூட விடல. சொல்றேன், சொஸ்தம் உங்க குடும்பத்தை சம்பந்தப்படுத்துறது, சொஸ்தம் உங்க பிசினஸ் சம்பந்தப்படுத்துறது, சுகம். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்குங்க, நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பிசினஸ் நல்லா இருக்கும். அவரை தொட்ட யாவரும், வஸ்திரத்தின் வல்லமை, வஸ்திரத்தின் வல்லமை. ஏசாயா 6:1 சொல்லுது பாருங்க, ஒரு சிங்காசனத்தில் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவ ஆலயம் முழுவதும் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால். யாருடைய வஸ்திரத்தின் தொங்கலால்? தேவனின் வஸ்திரத்தின். உயரமும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற கண்டேன், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த தேவாலயம்ங்கிறது நீங்க தான். ஆலயம் யாரு? கையில கட்டின ஆலயமா நீங்களா? நானும் என் பிள்ளையும் என் குடும்பமும் என் சூழ்நிலையும், நீங்க தான் அந்த ஆலயம். இப்போ இந்த வஸ்திரம் முழுவதும் தேவ ஆலயம் நிரம்பி இருக்குது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 3வது வசனம். வஸ்திரம் முதல்ல உங்களை மேல வருது, அதுக்கப்புறம் 2வது என்ன வருதுன்னா மகிமை வருகிறது. 3வது என்ன வருது தெரியுமா? புகையினால் நிரம்பி இருக்குது, நிரம்பி இருக்குது, மகிமையில இருக்குது. தேவனுடைய வஸ்திரம், தேவாலயம் நிறைந்து இருக்கிறது. இன்னைக்கு உங்க வீட்டுல இது நடக்குது. ஏசாயா 6ல சொல்லப்பட்டது இன்னைக்கு உங்க வீட்டுல நடக்குது. தேவன் அதை செய்ய போகிறார், தேவனரை நடத்துகிறார். பெரும்பாடு ஸ்திரீ தொட்டால், திரளான ஜனங்கள் தொட்டார்கள். அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை. வெளிப்படுத்தல சொல்றாரு, என் வஸ்திரத்தின் வல்லமை உன்னை களிகூற பண்ணும், உன்னை மகிழ பண்ணும், உன்னை சுத்தமாக்கும், உன்னை பிரகாசமாக்கும். மனைவி நீ ரெடியாயிரு, இந்த வஸ்திரத்தினால உன்னை நான் மூடுறேன், உன்னை காப்பாத்துறேன். வஸ்திரத்தின் வல்லமை, தேவனுடைய வஸ்திரத்தின் வல்லமை. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வஸ்திரத்துல பவர் இருக்குங்க, வல்லமை இருக்குங்க. உறவுல இருக்கிற பிள்ளைங்களுடைய வஸ்திரத்துல ஒரு மனம் வீசுது. நீங்க இது பெர்ஃப்யூம் அடிக்கிறீங்க இல்லையா? பெர்ஃப்யூம் அடிக்கிறீங்க, எங்க போனாலும் மணக்குதா? அது வஸ்திரத்தின் மனம். அதே மாதிரி பிரசன்னத்துல இருக்கிறவன்ட்ட ஒரு மனம் இருக்குது. உங்க வஸ்திரத்தை துவைக்கிறவன் கூட நோயா இருக்க முடியாது. உங்க துணியை துவைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த வஸ்திரத்தின் வல்லமை அவனை கூட சுகமாக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகள், உறவுல இருக்கிற பிள்ளைகள், சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய தடைகளை மாற்ற போகிறது. சின்ன முயற்சி, சின்ன முயற்சி, சின்ன மாற்றம், சின்ன முயற்சி. அன்னைக்கு பேதுரு ஒரு சின்ன முயற்சி செஞ்சான். மோசேட்ட சொல்றாரு, நீ பெருசா ஒண்ணும் பண்ணாத, கையை நீட்டு. சின்ன முயற்சி, சின்ன முயற்சி உங்க வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை செய்கிறது. முதல்ல சொன்னேன் விசுவாசம், சொன்னேன் விசுவாசம், ரொம்ப விசுவாசம் சொன்னேன். 2வது தேவனை தொடுற இடத்துல நீங்க இருக்கணும்னு சொன்னேன். 3வது அவருடைய வஸ்திரத்துல எவ்வளவு வல்லமை இருக்குது, இந்த வல்லமை உங்க மேல வேலை செய்யுதுன்னு சொன்னேன். இப்ப 4வது ஒண்ணு சொல்றேன், அறிக்கை செய்ய வேண்டும். நான் எனக்கு வர்ற நிறைய கால்ஸ், ஃபோன் கால்ஸ் பாருங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவ பேரு லினிதா. நான் காலேஜ் படிக்க நேரம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, லினிதா. ரொம்ப வருஷமா அவளுக்கு கல்யாணமே நடக்கும். ஆளு ரொம்ப கருப்பா இருப்பா. கருப்பா இருந்தா என்ன செய்வாங்க, நம்ம ஒரு பசங்க நிறைய பேர் பாக்குறாங்க. நான் இப்ப துபாயில இருக்கிறேன். துபாயில ஒரு கம்பெனியில மேனேஜரா, ஒரு அமெரிக்கன் கம்பெனியில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இவளுக்கு நிறைய பேர் திருமணம் வருது, ஆனா பாக்குறாங்க முடியல, பாக்குறாங்க பிடிக்கல, பாக்குறாங்க முடியல. ஏன்னா அங்க அட்ராக்ஷன் இல்ல. என்ன அட்ராக்ஷன்? நான் சொல்றேன், சூனேமியால் மாதிரி நீங்க கருப்பா இருக்கலாம் சிஸ்டர், நீங்க அழகே இல்லாம இருக்கலாம். அட்ராக்ஷன், 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 அட்ராக்ஷன் என்ன? ஈர்ப்பு, ஈர்ப்பு. சொல்றேன், உங்க மேல ஈர்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே உங்களை விட்டு போக விடாது. ஆரோக்கியத்தை உங்களை விட்டு போக விடாது, பணத்தை உங்களை விட்டு போக விடாது, குடும்ப உறவுகளை உங்களை விட்டு போக விடாது. அப்போ இன்னைக்கு நீங்க ஒண்ணு செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க மேல அட்ராக்ஷனை ஏத்தணும், காந்தத்துல வல்லமை ஏத்தணும். காந்தத்துல வல்லமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, காந்தத்தை தூக்கி போடும். காந்தத்துல வல்லமை ஏறட்டும். இந்த வேலை காந்தத்தின் வல்லமை. பாருங்க, சிஸ்டர் போட்டுருக்காங்க பாருங்க, நாகர்கோவில் பாருங்க, லைவ்ல ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு பாருங்க. தம்பி, என் சரீரத்தில் இருந்த கஷ்டம் நீங்கி சுகம் கிடைத்தது. இந்த ஜெபத்தில் இருதய பாரம் நீக்கினார். ஜெபித்த தம்பிக்கு நன்றி. சுகம் ஆரோக்கியம் தந்த ஆண்டவருக்கு. அவ்வளவுதான், பாரம் மாறிடுச்சு, சுகம் கிடைச்சிருச்சா? என்னவோ அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குது, தேவன் சுகத்தை தந்திருக்கிற, பாரத்தை மாத்தி இருக்கிற. பாருங்க, 95வது நாள் வேற யாருக்காவது நீங்க லைவ்ல அற்புதம் நடந்துச்சுன்னா உடனே நீங்க இப்பவே டெஸ்டிமனி போடுங்க, மத்தவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். நல்லா குடிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஆமா, நீங்க
இப்போ இந்த பொண்ணுக்கு நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, இந்த லினிதாக்கு நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. ஆனா பார்த்துட்டு யாருமே உள்ள யாரும் கனெக்ட் ஆகல, எதுவுமே கனெக்ட் ஆகல. ஏன் கனெக்ட் ஆகல? அங்க அட்ராக்ஷன் இல்ல, அங்க ஈர்ப்பு இல்ல. ஈர்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாரும் இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்த வார்த்தையை பேசுறேன், உலகம் முழுவதும் எல்லாரும் உட்கார்ந்து கேட்கறாங்க. காரணம் என்ன? இங்க ஒரு ஈர்ப்பு இருக்குது. நான் சொல்றேன், ஈர்ப்பு உங்களை நீங்க ஒரு கவர்ச்சியா மாறணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒரு கவர்ச்சினா என்ன அர்த்தம்? மற்றவர்களை கவருகிறவர்களா நீங்க மாறணும். ஏன் இன்னைக்கு உங்க கணவன் உங்களை நேசிக்கல? நான் கவரப்படல. ஏன் மனைவி உங்களை நேசிக்கல? நான் கவரப்படல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு கவர்ச்சியா, நீங்க ஒரு அட்ராக்ஷனா, நீங்க ஒரு இழுக்கிறவர்களா. காந்தம் எப்படி இந்த இரும்ப இழுக்குதோ அதே மாதிரி நீங்க இரும்ப, அதே மாதிரி நீங்க ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியத்தை ஈர்க்கிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். இந்த நாள் அதை செய்யும். உங்க பிள்ளைங்களை நீங்க ஈர்ப்பீங்க, பணத்தை நீங்க ஈர்ப்பீங்க. இன்னைக்கு பிள்ளை கையை விட்டு போயிருச்சா, இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க காந்தமா மாறீங்க, உங்க பிள்ளைங்களை ஈர்க்க போறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஈர்க்கிறவர்களா இருந்தீங்கன்னா வாயை மூடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பெரிய ட்ரூத். இன்னைக்கு ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லி தரேன். இந்த 95வது நாள்ல எப்பேற்பட்ட முரடனை மாத்திரம்னா முதல்ல ஷட் அப் யுவர் மவுத். முதல்ல வாயை மூடிடும். வாயை திறக்கவே கூடாது. வாயை என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு நம்மளால முடியாதது ஒண்ணே ஒண்ணு, இந்த ஒண்ணு தான். இந்த வாயை மட்டும்தான் நம்மளால திறக்கவே முடியல. நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை ஈர்க்க வேண்டும் என்றால், ஆரோக்கியத்தை ஈர்க்க வேண்டும் என்றால், உங்க கணவனை ஈர்க்க வேண்டும் என்றால், உங்க மனைவியை ஈர்க்க வேண்டும் என்றால், நம்பர் 1 வாயை மூடணும். நம்பர் 2 வாயை திறக்கணும். பாருங்க, பெரிய சத்தியம் இது, பெரிய சத்தியம். பாருங்க, பல கோடி கொடுத்தாலும் நீங்க எங்கே கேட்காத சத்தியம். நம்பர் 1 வாயை மூடணும். நம்பர் 2 வாயை திறக்கணும். எங்க வாயை மூடணும்? யாரை நீங்க அட்ராக்ட் பண்ணணுமோ அவர்கள் முன்பாக வாயை மூட வேண்டும். வீட்டுக்காரன் முன்பாக கொஞ்சம் வாயை மூடணும். உங்க பிள்ளைங்க முன்பாக கொஞ்சம் வாயை மூடணும். வாயை எங்க திறக்கணும்னா, தனிப்பட்ட முறையில ரூமுக்குள்ள போய் வாயை திறந்து எது எல்லாம் வேணுமோ அதை பேசணும். ஆண்டவரே, என் பிள்ளை இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறது. ஆரோக்கியம் எனக்குள்ளே வருகிறது. சந்தோஷம் எனக்குள்ளே வருகிறது. நிம்மதி எனக்குள்ளே வருகிறது. மூட வேண்டிய இடத்துல மூடணும். வாய திறக்க வேண்டிய இடத்துல திறக்கணும். இப்ப நீங்க பேசணும். திருமணம் நடக்கிறது. சேர்ந்து வாழ போற குழந்தை உண்டாகிறது. நல்லா கொஞ்சம் லினிதாக்கு என்ன நடந்துச்சுன்னா, மார்த்தாண்டம், நாகர்கோயில்ல மார்த்தாண்டத்துல இருக்கிற பிள்ளை. அப்போ இவ எனக்கு போன் பண்ணி, நான் இப்ப துபாயில இருக்கிறேன், அப்ப போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பேசுறா, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஹட்சன், திருமணம் எல்லாம் தடையாயிட்டே போகுது, ஒண்ணுமே வேலைக்காக மாட்டேங்குது, எல்லாம் வராங்க போறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, கல்யாணமே நடக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல கல்யாணமே நடக்காம இருக்கும். நான் அப்ப அவளுக்கு ஒரு 15 பாயிண்ட் எழுதி கொடுத்தேன். நம்பர் 1, உனக்கு எந்த மாதிரி புருஷன் வேணும்னு கேட்டேன். எனக்கு நல்ல அழகான இவ எப்படி இருக்கா, அவ எப்படி வேணும்னு கேட்கிறப்ப, நல்ல ஒரு அழகான ஒரு பையன் வேணும், ஆனா ஆவிக்குரிய பையனா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். நான் முதல் பாயிண்ட் எழுதினேன், இயேசு நாமத்துல ஒரு அழகான ஒரு பையனை ஆண்டவர் எனக்கு தருவதற்காக, நீ கணவனை எனக்கு தருவதற்காக. 2வது பாயிண்ட், அவன் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போற, ஆனா இவ சிஎஸ்ஐ ஆகும், இவ சிஎஸ்ஐ, எனக்கு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஒரு கணவன் வேணும். அவன் சொன்னான், எனக்கு நல்ல அத்தை மாமா வேணும், நல்ல வேலைக்கு இருக்கிற. ஒரு 15 பாயிண்ட் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டு நான் சொன்னேன், அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், காலையில நீ இதை எந்திரிச்சதும் கண்ணை மூடி இதை நீ அறிக்கை பண்ணி, இதை ஒரு வாட்டி பார்க்கணும், அறிக்கை பண்ணணும், கண்ணை மூடிட்டு போகணும். அதே மாதிரி ஆபீஸ்ல போயிட்டு மதியம் ஒரு வாட்டி பண்ணணும், சாயங்காலம் ஒரு வாட்டி பண்ணணும், ராத்திரி ஒரு வாட்டி பண்ணணும்னு சொல்லி, இப்படி நான் அவள்கிட்ட ஒரு 3 மாசம் நீ பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவ அறிக்கை பண்ணின 7வது நாள் அவள் விரும்பினது மாதிரி சரியான பையனை கொடுத்தான். அவன் நினைச்சா எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான பையன் வேணும், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலான பையன், நல்ல பையன், ஆவிக்குரிய பையன். மார்த்தாண்டத்துல ஒரு நல்ல சர்ச் இருக்கு, KN ராஜன் சொல்லி ஒரு பாஸ்டர் இருக்காரு. இவ சிஎஸ்ஐ, ஆனா இவ சிஎஸ்ஐ, இவ வந்து நல்ல ட்ரூத் தெரியும், இவ எனக்கு ஆவிக்குரிய பையன் தான் வேணும்னு சொல்லி விரும்பினா, அதே மாதிரி நல்ல ஆவிக்குரிய பையனை தேவன் கொடுத்தான். விரும்புறது வருங்க. நான் சொல்றேன், நீங்கள் காந்தமாய் மாறுங்கள், நீங்கள் கவர்ச்சியாய் மாறுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை இழுக்கிறவர்களாய் மாறுங்கள். இவ சொல்ற பாருங்க, 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ, மார்க் 5:27 சொல்றாரு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, என்னது சொல்லி எங்க சொன்னா, இவ தனக்குள்ளே சொன்னா, பாக்குற எல்லார்ட்டையும் சொன்னா, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்த்து நான் பேச போறேன். சொல்ல உங்க வாழ்க்கையில தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வார். சொல்றதுல அப்படி ஒரு பவர் இருக்குது. உங்க நாக்குக்கு அப்படி ஒரு பவரை தந்திருக்கிறார். அதான் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல. இன்னைக்கு நீங்க நாக்குல பேசுறதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்.
இன்னைக்கு நாக்குல பேசுறதெல்லாம் எனக்கு வரப்போகுது, எனக்கு வரப்போகுது. 12 வருடமாய் பெரும்பாடு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாத்தையும் செலவழிச்சு பார்த்துட்டேன், சற்றும் குணமடையவில்லை. சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தமடைந்து, 26வது வசனம் மார்க் 5:26 சொல்லுது, சற்று ஆகிலும் குணமடையாமல் அதிக வருத்தங்க. இது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன், கேன்சர் அங்க ஸ்பெஷல், இங்க ஸ்பெஷல், ஹார்ட் பிரச்சனைக்கு அங்க ஸ்பெஷல், கிட்னிக்கு இங்க பிரச்சனை, எங்கெங்கயோ போனேன். ஆனா இப்ப இவ கேள்விப்படுறா, இயேசுவை கேள்விப்படுறா. இயேசுவை கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி நான் என்ன அர்த்தங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன். இயேசு வஸ்திரத்தை தொடுவேன். பக்கத்துல அவங்க ஹஸ்பண்ட பாக்குறா, நான் இயேசு வஸ்திரத்தை தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும். பக்கத்து ஆண்டியை பாக்குறா, அங்க ஆண்டி வீட்டுல போய் சொல்றா, நான் இயேசுவை தொடுவேன். பக்கத்துல அங்கிள் பாக்குறாரு, பாட்டி பாக்குறா, மாமா அத்தை பாக்குற எல்லாரையும் பார்த்து இயேசுவை தொடுவேன், சுகம் கிடைக்கும். இயேசுவை தொடுவேன். சொல்லுங்க கன்ஃபெஷன், ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை. பாக்குற எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டே இருக்கா, சொஸ்தமாவேன். நான் சொல்ல என் வீட்டுக்காரர் என்ன நேசிக்கிறாரு, நான் கணவன் மனைவியா சேர்த்து வாழுவேன், எனக்கு குழந்தை பிறக்கும், நான் நல்லா வாழுவேன். சொல்லுங்க பேசுங்க. பேச ஒண்ணு நடக்கும். எதெல்லாம் வரணும் அதெல்லாம் பேசுங்க. பேச வேண்டிய இடத்துல பேசணும். இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல உங்க பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான்ல, அதுக்கு ஆப்போசிட்டா பேசுங்க. என் பையன் பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கான், என் பையன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், என் பையன் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கான், என் பையன் எப்படி நீங்க பேசுறீங்களோ உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்குங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க உருவாக்குங்க. என் கணவன் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், டிவோர்ஸ் பிரிஞ்சு போயிருக்கீங்களா, என் கணவன் என்ன நேசிச்சிட்டு இருக்காரு, என் கணவன் என்ன லவ் பண்றாரு, நான் என் கணவனை ரொம்ப லவ் பண்றேன். பிரிஞ்சு போன எல்லாத்தையும் பேச ஒண்ணு சேர்க்க முடியும். ஆரோக்கியத்தை பேசுங்க. இப்போ இந்த வார்த்தை கேட்கிற வேளையில தேவன் என்னை சுகமாக்குகிறார், விசுவாசிக்க பேசு. இப்ப தேவன் என்னை சுகமாக்குகிறார். இப்ப என் பிள்ளை டிப்ரெஷன் மாறுது, இப்ப தேவன் சுகத்தை விடுதலை தருகிறார். சொல்லுங்க. சொன்னா நான் தொடுவேன், தொட்டா சுகம் ஆகும். சொன்னா பேசணும். இருதயத்தில் கூட வைக்கலங்க, பாக்குற எல்லாரையும் பார்த்து சொன்னா. இயேசுன்னு ஒருத்தர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் சுகமாக்குவார்னு எனக்கு தெரியும். அதை சொல்றா நிறைய பேருக்கு. இதே மாதிரிதான் மார்த்தாண்டத்துல ஒரு சிஸ்டர் குழந்தை பாய்க்கல, ரொம்ப வருஷமா குழந்தை பாய்க்கலாம் எழுதி கொடுத்தேன் 10 பாயிண்ட். இயேசு நாமத்துல என்ன குழந்தை வேணும்னு சொல்லுங்க சிஸ்டர், ஆண் பிள்ளை வேணும்னாங்க. என்ன பேர் போடுறீங்கன்னு ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பேர் சொல்லி எனக்கு இந்த பேர்ல இந்த குழந்தைய தேவன் எனக்கு தந்தாரு எழுதுங்க சிஸ்டர். குழந்தை பாக்கியம் வருது, என் கரு என் வயிற்றுல உண்டாகுதுன்னு சொல்லுங்க. பேசுங்க. கடைசியில பார்த்தா 10 வருஷம் பிறக்காத குழந்தை 10 மாசத்துல நல்ல ஆண் பிள்ளையை கொடுத்தார். பேசுனா எழுதுங்க. இப்ப பெண்ணு கையமா உட்கார்ந்துருக்கல, எழுதுங்க. பணமே வா என்ன நோக்கி, ஆரோக்கியமே வா என்ன நோக்கி, பிரிஞ்சு போன என் கணவன் என்ன நோக்கி வா. அதிகாரமா பேசுங்க. அதிகாரத்தை தந்திருக்கிறார், வாயில தந்திருக்கிறார். அவன் இருதயத்தின் யோசனைகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். கப்பல் எங்க போடணும் முடிவு எடுக்குது, அங்க போகுது. கலங்கரை விளக்கத்தை பார்த்து போகுது. இன்னைக்கு விசுவாசம் கலங்கரை விளக்கமாக இயேசுவை நோக்கி போகுது. சிறிய சுக்கானால் கப்பல் திருப்பப்படுது. கார் இருக்கு பாருங்க, பெரிய கார், 7 சீட்டர் கார், இனோவா கார், பெரிய கார் இருக்குது. சின்ன ஸ்டியரிங் வச்சு திருப்புறீங்கன்னா வண்டியில எத்தனை 7 பேர் உட்காரலாமா? 7 சீட்டர் கார்ல 7 பேர் உட்கார்ந்தாலும் இந்த ஸ்டியரிங் எப்படி திரும்புதோ அப்படி திரும்பமா. நான் சொல்றேன், கொஞ்சம் விசுவாசம் எப்பேற்பட்ட காரையும் எப்பேற்பட்ட மனிதர்களையும் திருப்பும். 7 பேர் சேர்ந்து திரும்பிடுவாங்க வண்டிக்குள்ள உட்கார்ந்துருந்தா. பெரிய கப்பல், சுக்கான் சின்ன சுக்கான், ஸ்டியரிங் சின்ன ஸ்டியரிங் தான். பெரிய கப்பல் போட்டு திருப்புறான் பாருங்க, திருப்புது. ஏன் முடியாது? உங்க வாயை வச்சு திருப்புங்க. வாயை வச்சு திருப்புங்க சிஸ்டர். உங்க பிள்ளைங்களை திருப்புங்க, உங்க பொருளாதாரத்தை திருப்புங்க, உங்க ஆரோக்கியத்தை திருப்புங்க. திருப்ப நடக்க. இயேசுக்கு ஒரு சோதனை வருதுங்க. 40 நாள் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. உபவாசம் இருக்கிற வேளையில அவருக்கு பசி உண்டாயிட்டு. இயேசுக்கு என்ன செஞ்சிருச்சு? பசி உண்டாயிருச்சு. 40 நாள் உபவாசம் இருந்தா பசி. அவர் மனிதர் தானே, அன்னைக்கு வாழ்ந்த பூமியில வாழ்ந்த காலத்துல இயேசு நம்மளை மாதிரி தான் வாழ்ந்தார். நம்மளை போல பாடுபட்டார், நம்மளை மாதிரி தான் எல்லாமே சோதிக்கப்பட்டார். நீங்க எங்கெல்லாம் சோதிக்கப்பட்டீங்களோ, நீங்க எங்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் இயேசுவும் சோதிக்கப்பட்டார், இயேசுவும் கஷ்டப்பட்டார். 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. இப்ப அவருக்கு பசி உண்டாயிருச்சு. அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசு வராரு. பிசாசு வாராரு அப்படிங்கிற பாருங்க, வாரான் பிசாசு. நம்மளெல்லாம் இந்த நிலைமைக்கு ஆக்கணும் அவன் தானே, அவனுக்கு வேற வாரா இருக்கிற மதிப்பு வரையா? வாரான் பிசாசு, வாரான். எங்க வாரான்? இயேசு முன்னாடி வாரான். வந்துட்டு சொல்றான் பாருங்க, அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்னான். முதல்ல கேட்கிறாரு, நீ இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, நீர் பிதாவோட பிள்ளையா இருந்தா இந்த கல்லுகளை அப்பமாக்கும். கன்ஃபெஷன், நான் சொல்றேன், அறிக்கை. வாயில வார்த்தையை அறிக்கை பண்றான். இயேசு சொல்றாரு பாருங்க,
அவன் கேட்கிறான், பிசாசு கேட்கிறான், இயேசு பார்த்து கேட்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படிங்கிறான். இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கு. இந்த கன்ஃபெஷன் கூட அது எதை ரிலேட் பண்ணி இருக்கணும்னா, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்கிற இயேசுவின் நாமத்தில் எழுதி இருக்கிறதே. இயேசு நாமத்துல வா, இயேசு நாமத்துல மாறு, இயேசு நாமத்துல மாற்றம் வரட்டும். சொல்றேன் சிஸ்டர், உங்க பிள்ளைங்களை என்னதான் நீங்க சொல்லி சொல்லி திருத்தணும்னாலும் திருத்த முடியாது. ஆனா பிரசனத்துல உட்கார்ந்தா ஈஸியா திருத்திடும். திருத்தம் எங்க வருதுன்னா, நான் காந்தமா மாறுறேன், கணவனா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், நான் காந்தமாய் மாறுகிற வேளையில அவர்கள் மாறுவார்கள். எப்படினாலும் மாறிதான் ஆகணும். அது யாராலும் தடுக்க முடியாது. ஜெபிக்கிற ஒருத்தனுடைய தலைமுறைகள், ஜெபிக்கிற ஒருத்தனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எவனாலும் தடுக்க முடியாது. யெகூ தேவனுக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சாரு, 4 தலைமுறை அரசாளுவார்கள். ஆண்டவர் சொல்றார், அவன் நல்லா இருக்கிறானோ கெட்டதா இருக்கிறானோ, அவன் பாவம் செய்யறானோ பரிசுத்தமா இருக்கு, அது தெரியாது. யெகூ, நீ எனக்கு உண்மையா இருந்த, உன் 4 தலைமுறை நல்லா இருக்கும்டா. அவன் ஒருவேளை 3வது தலைமுறை 4வது தலைமுறை விக்கிரக ஆராதனை பண்ணினாலும் சரி, ஆனா உனக்காக நான் 4 தலைமுறையை வாழ வைப்பேன். யெகூக்காக நான் சொல்றேன், ஜெபிக்கிற உங்களுக்காக உங்க தலைமுறை நல்லா இருக்குங்க. முதல் தலைமுறையில் நீங்க அதை பாப்பீங்க. 4 தலைமுறை முதல்ல ஆண்டவர் வார்த்தையினால ஜெயிச்சார் பாருங்க. அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 2வது பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும். இப்ப இயேசு பார்த்து சொல்றாரு, பிசாசு சொல்றான் தாளை குதியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இயேசு சொல்றாரு பாருங்க, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு. அப்படி பிசாசுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு, நல்லா குடிச்சுக்கோங்க. வசனம் நமக்கு மட்டும் இல்ல, பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குது. 6வது வசனம் பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதி இருக்கிறதே. பாருங்க, இயேசு வார்த்தையை பேசுறாரு, பிசாசு வார்த்தையை பேசுறான். நல்லா குடிச்சுக்கோங்க, இயேசு வார்த்தையை பேசுறான், இங்க பிசாசு வார்த்தையை பேசுறான். அப்ப இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதை. திரும்ப இயேசு எழுத்துலதான் வராரு, எழுதி இருக்கிறதை. பிசாசை ஜெயிச்சாரு எழுத்த கொண்டு. அப்ப வார்த்தையை எதை எடுக்கணும்? வார்த்தையை எடுத்து வார்த்தையை பேசும், வார்த்தை எடுத்து வாயில பேசும், வார்த்தை எடுத்து பேச. இயேசுவின் தழும்புகளால் சுகமானே, ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் சொல்லி இருக்குது. கணவன் மனைவி ஒரே சரீரம் என்று சொல்லி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது சொல்லி சொல்லி ஜெயிச்சுக்கோங்க, ஜெயிச்சுக்கோங்க. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. பிசாசும் எழுதி இருக்குதுன்னு சொல்றான், இயேசுவும் சொல்றாரு. இங்க யார் சொன்னது ஜெயிச்சது? இயேசு சொன்னது ஜெயித்தது. 8வது வசனம் பாருங்க, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளை மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, பிசாசு இயேசுட்ட எப்படி பேசுறானோ இதே மாதிரிதான் ஆதாமுட்டையும் பேசுறான். ஆனா ஆதாமுக்கு வார்த்தை தெரியல, உறவுல இருந்தவங்க, அவனுக்கு வார்த்தை தெரியல, அவனுக்கு எழுத்து தெரியல, தோத்து போயிட்டான். ஆதாம் தோத்து போயிட்டான், எங்க ஏதேன்ல தோத்து போயிட்டான். ஆனா இங்க இயேசுவை பாருங்க, இயேசு பிசாசு எப்படி ஆதாமுக்கு சோதனை வந்துச்சு, அதோட பல மடங்கு சோதனை தான் இங்க இயேசுக்கு வருது. இப்ப மறுபடியும் 3வது வாட்டி சோதிக்கிறான் இயேசுவை. உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமைகளும் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன் என்று பிசாசு சொல்றான். பிசாசு சொல்றான், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு பெரிய மலையில இயேசுவை கூட்டிட்டு போயிட்டு பிசாசு சொல்றான், இதெல்லாம் நான் உனக்கு இயேசுக்கு தாரேன், நீங்க விழுந்து என்ன பணிந்து கொண்டா, பிசாசு விழுந்து பணிந்து கொண்டா இதெல்லாம் தாரேன் அப்படின்னு பிசாசு சொல்றான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதி இருக்கிறது. ஒவ்வொன்றிலே சொல்ற, எழுதி இருக்குது, எழுதி இருக்குது, எழுதி இருக்குது, எழுதி இருக்குது, எழுதி இருக்குது. உங்க பிள்ளைங்களுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. இங்க எழுதி இருக்கு, இதை படி, இதை சொல்லிக் கொடுங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. எழுதி இருக்குது, எழுதி இருக்குது, சொல்ல 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 சொல்ல. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார். பிசாசு விட்டு போயிட்டான். நான் சொல்றேன், எழுத்து படி சொல்ல சொல்ல சொல்ல. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா வாயில சொல்றேன். கொஞ்சம் விசுவாசம் இருந்து வாயில சொல்லணும். இந்த மத்தேயு 17:20 சொல்லுது, உங்கள் அவிசுவாசத்தினால் தான் வியாதி.
உங்கள் அவிசுவாசத்தினால் தான் பிரச்சனை. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் என்று சொல்லி சொன்னா அது கண்டிப்பா போயிரும் சொல்லி இயேசு மெய்யாகவே சொல்லுகிறேன்.